ஜிகே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்கு நல்ல மாதமே. 11ல் உங்களுடைய செவ்வாய் லாபத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால இந்த மாதம் அற்புதமான நன்மைகள் நடக்குது. அது மட்டும் இல்லாம மாத இறுதியில வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய வாழ்வையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தரும். ஜீவனஸ்தானத்துல உள்ள சனியை குரு பார்க்க இருக்காரு இந்த மாத இறுதியில். அதனால புதிதா வேலை தேடுறவங்களுக்கு இது ஆதாயமான மாதம். அதே சமயம் வேலையில் உள்ள தொல்லைகள் நீங்கிறதுக்கும் இது ஆதாயமான மாதம். உத்தியோகஸ்தர்கள் இந்த மாதம் உயர்வுகள் பெறறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஏற்படக்கூடும். ஆனால் வேலை அழுத்தங்கள் கூடும். உங்களுக்கு வேலை ஏகப்பட்ட வேலை அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இந்த ஜென்ம குரு விலகி அந்த குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற பலனும் கிடைக்கும்ன்றது தான் சிறப்பு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருந்தினர்களுடைய வருகை உண்டு. அவங்களால செலவுகள். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அற்புதமான மாதம் தான். நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க, மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, விவசாயம் செய்யக்கூடியவங்க, இரும்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதாயங்கள் அதிகம். இந்த மாத இறுதியிலிருந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் ஆலயம் தொடர்பான தொழில்களும் மிக பெரிய அளவில் கைவிடும். நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் ஏற்படுத்தக்கூடிய மாதமா இதை நம்ம பார்க்கலாம். சென்ற மாதம் வரை இருந்த குடும்ப சலசலப்புகள்லாம் நீங்கி குடும்ப வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு நேரம் தான் இதுன்னு நம்ம சொல்லியாகும். வாழ்க்கை துணை இடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி 2 பேருக்கும் உள்ள புரிதல் அதிகரிக்கக்கூடிய நேரம் மே 26க்கு மேலே தான். அது வரைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனம் எடுத்து இருக்கிறது நல்லது. அவங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனா அவங்க பொழுதுபோக்குல அதிக கவனம் செலுத்துறதுனால படிப்புல உள்ள நாட்டங்கள் குறையும். அந்த நாட்டங்கள் குறையாம இருக்கிறதுக்கு அவங்க கிட்ட நீங்க பக்குவமா பேசுறது அவசியம். திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு மே 26க்கு மேல வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்பு. எரிபொருள், ரியல் எஸ்டேட்டு இது சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத தொகைகள் வரக்கூடும். குடும்பத்தில் தங்கம் சேர்க்கிற யோசனைகள் தோன்றும். இதெல்லாம் இந்த மாசம் சிறப்பு பலனாக இருக்கு. ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயங்கள் கூடும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். அதே சமயம் உங்களுடைய இயல்புல சோம்பேறித்தனம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு இடம் கொடுத்துறாரு. தாயோடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும். தந்தையோடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கவும், உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி, காஞ்சி காமாட்சி, திருப்பூந்துருத்தி புஷ்பவனேஸ்வரர்.